ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் பிஸ்னஸில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ தொழில் அப்படின்றது நிறைய பேருடைய மிகப்பெரிய கனவாக இருக்குது சார். அன்றாடம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட நானே ராஜாவாக இருந்து ஒரு தொழிலை நகர்த்திட்டு போகணும், அந்த தொழில் எனக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் சார். ஆனால் அந்த தொழில் நிறைய பேருக்கு மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்குது, சிலருக்கு சரிவையும் கொடுக்குது சார். அப்படி இந்த சரிவை கொடுக்காம மிகப்பெரிய உச்சத்தை மட்டுமே கொடுத்துட்டு வெற்றிகரமான ஒரு பிஸ்னஸாக மட்டுமே என்னுடைய பிஸ்னஸ் நகரணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கண்டிப்பாக பார்த்து பண்ணணும் சார்? அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் லைஃப்பில் ஒரு லாஜிக் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். அதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. நம்ம வாழ்கிற லிவிங் லைஃப்பில், நம்ம வாழ்கிற பர்சனல் லைஃப்பில் வாழ்கிற வாழ்க்கையில் அது ஒன்று, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அது என்ன லாஜிக்? அன்றாட சமாச்சாரம் நடக்க அன்றாடம் நம்ம தீர்த்துக்கிறணும், அதுதான் லாஜிக். வேறு என்ன? ஆனால் பிஸ்னஸுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அது முதல்ல அதை புரிஞ்சிக்கிறவங்க, அதை தெரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக உஷாராக இருந்து தப்பிச்சிக்கிடுவாங்க. ஆனால் அதில் 100க்கு 90% பேர் அதை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே இல்லைன்னா அப்புறமா எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? அப்போ அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த பிரச்சனையிலேருந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே வரோம் அதிலேருந்து. அது என்னங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா 90% சொன்னாங்க. உலக அளவில் 90% பிஸ்னஸில் நீங்கள் சொல்கிற ஒரு அந்த லாஜிக்கை ஃபேஸ் பண்ணிட்டு தான் எல்லோரும் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதை புரிஞ்சிட்டு 10% ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்படினாலும் எடுத்துக்கிறங்க. ஆனால் சொல்கிற லாஜிக்கை பாருங்கள். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே வந்திருப்பீங்க. ஆனால் இது பிஸ்னஸ் மேன் அவங்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய சமாச்சாரம். மற்றவங்க பார்க்கக்கூடாதான்னா பார்க்கலாம், கூடாதுன்னு இல்லை, எல்லோரும் பாருங்கள். ஏன்னா நாளைக்கு நீங்களும் பிஸ்னஸ் மேனாக கூட வருவீங்க. பிஸ்னஸ் மேன் செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான் பார்க்கணுன்னு இல்லை, அவங்களுக்கு அந்த ஏன் அவங்கள கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னா, ஆமாம் கரெக்டாக கனெக்ட் ஆகுது அப்படின்வாங்க. பண்ணாதவங்க பாருங்கள், உங்களுக்கு வரும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறலாம். அதுக்காக சொல்கிறது. ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனுக்கும் கரெக்டாக அவங்க பிஸ்னஸ்ஸு பீக்கில் கொண்டு போகும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்கள் பிஸ்னஸில் நல்ல பீக்கில் எடுத்துகிட்டு போன பிஸ்னஸை சடனாக டக்குன்னு ஒரு டவுன்ஃபால் கொடுக்கும். அது எப்போ? அது உலகத்தில் எல்லா பிறந்த தேதியில் பிறந்தவங்களுக்கும் இது பிஸ்னஸ் லாஜிக். அப்படின்னா 15 வருஷம் கழித்து ஒரு பெரிய சர்க்கிள் வரும். அந்த சர்க்கிளில் தப்பிச்சவங்க பிஸ்னஸ் மேக்னெட் ஆகிடுவாங்க, பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடுவாங்க. அதில் தப்பிக்க முடியாமல் போனவங்க, இல்லை தப்பிக்கிறவங்க மீன்ஸ் அதை பைபாஸ் பண்ணுறவங்க, அது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி அதிலேருந்து கம் அவுட் ஆகிறவங்க, வெளியே வரவங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா அது வந்துருச்சுங்க அப்படின்ட்டு நான் மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா நீங்கள் பிஸ்னஸில் கடைசி வரைக்கும் தோக்க மாட்டீங்க. அந்த பிஸ்னஸ்ஸு அடுத்த தலைமுறைக்கு உங்களை கடத்திட்டு போகும், நகர்த்திட்டு போகும், கொண்டு செல்லும். அப்போ நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வர்றது என்ன? 15 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிற பிஸ்னஸை ஒரு சறுக்கில் சந்திச்சே ஆகணும். இது வரைக்கும் சறுக்குனவங்க சறுக்கி வெளியே வர முடியாதவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க. வெளியே வந்தவங்க தப்பிச்சிருவீங்க, அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தி கொண்டு போயிடும். அப்போ பிஸ்னஸுக்கு கண்டன்னு சொல்லுங்கள், அப்படி கூட சொல்லிக்கலாம். ஆனால் அது உண்மைதான். அதுதான் நம்ம ப்ரோக்ராமில் எப்படி புது தகவலை கனெக்டிவிட்டியோடு அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி கொடுக்குறோம். அப்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது, இல்லைங்க இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து 12-13 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒன்றே இல்லை. நான் 12-13 வருஷத்தில் சொல்லலை, 15 வருஷத்தில் தான் சொன்னேன். 2 வருஷம் கழித்து இல்லை 3 வருஷம் கழித்து வருது போகுது. இல்லைங்க நான் இப்போ தான் ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுது, ரெடியாக இருங்க 10 வருஷம் கழிச்சு, 7 வருஷம் ஆகுது, 8 வருஷம் அப்படி கழிச்சிக்கிங்க. நீங்கள் உங்களுக்கு வராமல் இருக்கணும், அதை தவிர்த்திடணும். அடுத்து மேற்கொண்டு ஏற்கனவே நீங்கள் கடந்துட்டீங்க பாருங்கள். இப்போ அவங்க அதில் கடந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு பிரச்சனை வருமானா? வராது தான், கண்டிப்பாக வராது. நீங்கள் அதில் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் அதை பைபாஸ் பண்ணிட்டீங்க.
இல்லைங்க. அது ஒரு பெரிய உண்மை. நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய கண்டம் மாதிரி வந்துச்சு. ஆனால் எக்ஸாக்டாக அதே 15 வருஷம் தான். ம். நாங்கள் அதுலேருந்து தப்பிச்சிட்டோம். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்குறோம். அப்படி சொன்னாலும் சரி, இல்லை நாங்கள் அதை பைபாஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்க வந்து இப்போ தான் சார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு குறுகிய வருஷங்கள் தான் ஆகுது. ஆனாலும் இந்த ஸ்ட்ரகிள் இருந்துட்டே இருக்கே! இத நாங்க இதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ணணுமா? வேண்டாமான்ற குழப்பமே வருதே! அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க சார்? ஆமாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ம். அவங்கெல்லாம் என்ன செய்யணும்? சும்மா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்கா, அந்த கண்டமாக அதுக்கான பிஸ்னஸ் கண்டம். மனுஷனுக்கு வர கண்டம் பிஸ்னஸுக்கு வருது. அதை அப்படியே வந்துட்டு பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ம். என்ன மாதிரிலாம் செஞ்சிட்டாக்கா அதுலேருந்து நாம் வந்து தப்பித்து விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கையோடு ஒத்து போகிற சில கலர்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா சில கலர்ஸ் எல்லாம் நாம் பயன்படுத்துறதுக்கு உகந்ததாக இருக்கும். சில கலர்ஸ் எல்லாம் சில பிஸ்னஸுக்கு கனெக்டிவிட்டியான ஒரு கலர்ஸ் இருக்கும். கிரீன் கலர். இந்த கிரீன் கலர் அப்படி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா, கீழே உங்கள் ஆஃபீஸ் ஃபுல்லாக மேட் வந்து கிரீன் கலரில் இருக்கணும். நீங்கள் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, ரொம்ப பெரிய கம்பெனிலாம் போகணுங்க, கிரீனிஷாக இருக்கும் கீழே மேட்டு. ஆனால் பார்க்கறதுக்கு நமக்கு ரம்மியமாக இருக்கும். அது ரம்மியமாக இருக்கிறதுக்காக போடுறதில்ல. எங்களை மாதிரி ஆளுங்க அட்வைஸ் கொடுக்குறது தான். நான் கண்டிப்பாக நிறைய பெரிய கம்பெனிக்கெலாம் கொடுத்துருக்குறேன். அது கரெக்டாக அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியிருக்கும். அதேமாதிரி வால்பேப்பரில் நல்லா க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி அங்கே அதில் ஒட்டிடுங்க. ம். உங்கள் டேபிள் மேலே க்ரீனாக எந்த பொருள் பார்த்தாலும் க்ரீனாக மேக்ஸிமம் எந்த யூசேஜெலாம் இருக்கோ அது க்ரீனாக வச்சுக்கிறங்க. அதை பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஆஃபீஸே க்ரீனிஷாக இருக்கணும். கண்ல படுற இடங்கள்லலாம் பச்சை கண்ணில் நிறமா படுற இடங்க நிறைஞ்சிருக்கிற மாதிரி. எல்லாமே க்ரீனிஷாக இருக்கணும். ம். அந்த பச்சை மட்டும் பிஸ்னஸுக்கு உகந்த கலர் அது. அந்த கலர் வந்து உங்களை வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். என் கம்பெனியோட லோகோவே நான் அந்த கலர்ல வைக்கிறேன் அப்படின்னா, அது நல்ல விஷயங்கள கொண்டு வந்து கொடுக்குமா? அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி லோகோவே க்ரீன் கலர் வைக்கிறீங்க, ம். ஃபிஷிங் காலில் போடுறேன் க்ரீனு. ம். இப்படிலாம் பண்ணும்போது இந்த 15 வருஷம் ஒரு முறை ஜருக்கு வரும்னு சொன்ன பாருங்கள். ம். அது ஜருக்கு வராமல் தப்பிச்சிடுவீங்க. ஏன்னா பர்மனெண்ட்டாக அதை நீங்கள் மெயின்டைன் பண்ண. ஏன்னா லோகோன்றது பர்மனெண்ட்டாக தான் இருக்க ஆமா. போகுது, மாறாது. அப்போது வந்து அந்த கலரில் போடும்போது உங்களை அதிலேருந்து காப்பாற்றி கொடுத்துரும். அப்போ க்ரீனிஷ் அப்போது நீங்கள் அப்போ நீங்கள் கூட கேட்பீங்க, சார் அப்போ ஆஃபீஸே நான் க்ரீனிஷாக வச்சுக்கிடலாம். அதனாலாம் பார்த்தீங்கன்னா இந்த செடி பிளான்ட், ஏன்னா இங்கே பிளான்ட்டில் வந்து இன்டோர் அவுட்டோர்னு ஒன்று இருக்குது பிளான்ட். ஆமா உண்டு. அந்த இன்டோர், ஏன்னா இங்கே இன்டோரில் வைக்கிறது அவுட்டோரில் வைக்க முடியாது, அவுட்டோரில் இன்டோரில் வைக்க முடியாது. அதாவது ஆஃபீஸ்க்குள்ளே வைக்கிறத வெளியே வைக்க முடியாது, ஆஃபீஸ் சுற்றி. அது வேறு இது வேறு. அந்த மாதிரி செடி வைக்கிறதே வந்துட்டு அந்த க்ரீனிஷ் வைக்கிறதுனுடைய அர்த்தமே இதுதான் ரீசன். அப்போது க்ரீனிஷாக வச்சுட்டிங்கனாக்கா உங்கள் ஆஃபீஸு ஒவ்வொரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் நடந்துட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி பெரிய கம்பெனி ஆயிடுவீங்க. அது கொண்டு போயிடுவோம். கார்ப்பரேட் கம்பெனி ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் செய்கிறது இல்லை. இப்போவே கொண்டு போங்க, அப்போ வந்துடும். அப்போ கார்ப்பரேட் கம்பெனி செஞ்சிக்கிட்டா அதை ரீட்டைன் பண்ணிடுவீங்க. உங்கள் தொழிலை நீங்கள் தக்க வச்சுருவீங்க. எந்த இடத்துல இடையூறு இல்லாமல் எந்த வித பிரச்சனையின்றி தொழில் நல்லா நடக்கும். அப்போது தொழிலுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவ்வளோ பேர் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கும் இந்த கலருக்கும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. இது வந்துட்டு இந்த கலர் வந்துட்டு பிஸ்னஸ் கலர். இது பொதுவா எல்லா பிசினஸ்க்குமே பொருந்துமா சார்? எல்லா பிஸ்னஸுக்கு பொருந்தும். அதான் சொன்னேன், இது பிஸ்னஸ் கலர், இது க்ரீன். இந்த பிஸ்னஸ் கலரை நீங்கள் யூஸ் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் 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 பிஸ்னஸ் எதுவோ அதுக்கு ரிலேட்டடாக அதுக்கு கலர் இது தான். அதுக்கு எது எதெல்லாம் யூசேஜ் அதிகமாக உள்ள இருக்கோ அந்த இடத்துலலாம் க்ரீன் உள்ள நுழைச்சிருங்க. உங்களுக்கு வந்து 15 வருஷத்துக்கு ஒருக்க ஜருக்கு வரும். அந்த ஜருக்குலேயும் வந்து இது எல்லாத்துக்கும் வரும். ஜருக்குங்கிறது பொதுவானது. பிஸ்னஸுக்கு 15 வருஷம் ஜருக்கு வருங்கிறது உலகத்தில் பிஸ்னஸாக செய்கிறவங்க அத்தனை பேருக்கு வரும். இதில் நிறைய பேர் ஒரு கம்பெனியில் கரியரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நல்லா அந்த தொழிலை கற்றுக்கிறாங்க, பிஸ்னஸில் இறங்குவாங்க. இறங்கி 2 வருஷம் பண்ணுவாங்க, 4 வருஷம் பண்ணுவாங்க, 10 வருஷம், 12 வருஷம். ஆனால் 15 வருஷம் கடக்கணும். அந்த 15ஆவது வருஷம் அவங்களுக்கு ஜருக்கு இருக்குதுன்னு அர்த்தம். 15ஆவது வருஷம் தான் ஜருக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதை ஆரம்பித்து 1.5 வருஷத்துலேயே அனுப்பி விட்றோம். திருப்பி பழைய மாதிரி வேலை செய்ய போயிடுவாங்க. இது மாதிரி உலகம் ஃபுல்லாக அதிகமாக இருப்பாங்க. 15ஆவது வருஷம் வரும்போது ஜருக்கை நீங்கள் தப்பிச்சிட்டிங்கனாக்கா பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு, பிஸ்னஸ் மேனு உங்களுது அடுத்த தலைமுறைக்கு அந்த பிஸ்னஸ்ஸு கொண்டு போயிடும். ஸோ இப்போ இதெல்லாம் செய்யுங்க. எந்த ஜருக்குள்லேயும் வராது, அதுலேயும் தப்பிச்சிடலாம். பிஸ்னஸும் ஸ்டாண்டர்டாக ஃபஸ்ட் கிளாஸான பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு இது ஏதுவாக இருக்கும், சுலபமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா சார். ஒரு பிசினஸ்க்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, அது எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம வெற்றிய நோக்கி மட்டுமே பயணப்படணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு கலர் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்டின்றப்போ, கண்டிப்பா இந்த ஒரு தகவல் வந்து நெறைய பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.